அவங்க கேட்குற நிதியை நான் கொடுக்கணும்னா நான் இந்தியாவுக்கு நிதி அமைச்சராக தான் ஆகணும். எம்பி நிதியிலிருந்து அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவுக்கு நிதியமைச்சர் ஆக வேண்டும். அப்படி இருந்தால் தான் வரும். அதை நான் வாழ்த்தா எடுத்துக்கிறேன். அரசியலில் வந்து ஒரு நிறைய அனுபவிக்கவர், அவர் வாழ்த்துகிறார் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியில் இருந்து இந்த மருத்துவமனைக்கு 63 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த 63 லட்சம் ரூபாயின் மூலமாக உடற்கையாளும் அறை, காவலர் விசாரணை அறை, ஆய்வகம், உடற்கூராய்வு அறை, குளிர் அறை, குளிரூட்டி அறை இதெல்லாம் கட்டுறதுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. முன்னாடி இங்கே எப்பவுமே எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நடராஜனும் மாரிமுத்தும் அடிக்கடி பேசுவாங்க. இங்கே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஆயிடுச்சுன்னா கூட இங்கே வந்து மார்ச்சரி வசதி சரியாக இல்லை,